நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால் உண்மை ரகசியம். இதான் தலைப்பு, உண்மை ரகசியம். அதாவது ஒருவர் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் ஜாதகத்தையும் பார்க்கணும், கைரேகையும் பார்க்கணும். இதை ரெண்டையும் பார்த்தா வாழ்வில் எப்படி உயர்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு முக்கியமான இன்னும் ஒரு உண்மை ஒன்று இருக்கு. இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10 செகண்டாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் கூட ஒரு நல்ல கருத்துக்களை உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஒரே மாதிரி கான்செப்ட் இருந்தாலும் அதில் ஒவ்வொரு காணொலியிலும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இன்னைக்கு ஜாதகம் எனக்கு ராஜயோகமாக இருக்குது சார். நிறைய பேர் சொல்கிற ஒரு 50% பேர் எனக்கு ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார், ஆனால் வாழ்க்கையில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த கையில் பாருங்கள், இந்த புத்தி ரேகை இல்லையா, ஜாதகம் நன்றாக இருந்தும், ராஜயோகமான ஜாதகம் இருந்தும், இந்த கை ரேகையில் இந்த புத்தி ரேகைன்னு சொல்கிறோம், தலை ரேகை. இந்த தலை ரேகை பிரேக், அது உடஞ்சி போயிருக்கு சார். இந்த தலை ரேகை இப்படி வரும்போது உடஞ்சி போயிருக்கு, இல்லை சரியா இல்லை, இப்படி இப்படி இருக்கு, ஒரு மாதிரி நெளியாக இருக்கு, அதாவது சங்கிலி தொடர் போல இருக்கு. அப்போ வாழ்க்கையில் வெற்றி அடைவது கஷ்டமாகிறது. இன்னும் ஒரு உண்மை இருக்கு. ஒரே நேரத்தில் 2 குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை நல்ல டாப்புக்கு போயிருக்கு, ஒரு குழந்தை சரியில்லாமல் போயிருக்கு. 2 பேருக்கு ஜாதகம் ஒன்று தான். எடுத்துக்காட்டுக்கு ராஜயோகமான ஜாதகமாக இருக்குது சார். 2 பேருமே ராஜயோகமாக ஜாதகமாக இருக்குது. ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுறாரு, ஒருத்தர் வாழ்க்கையில் சரியில்லாத போகிறதுக்கு காரணம் கைரேகையை பார்க்கறது இல்லை. நம்ம ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டோம்னா, ஒரு சில பேர் வாழ்க்கையில் உயர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தலை ரேகை, பிரைன் நல்லா இருக்குது, அவங்களுடைய முயற்சி நல்லா இருக்குது, அதனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருப்பாங்க. இன்னொருத்தர் தாழ்ந்து போயிருக்காரு பார்த்தீங்களா, அவங்களுடைய கைரேகை பாருங்க. ஏன்னா ஜாதகம் 2 ஒன்று, ராஜயோகமான ஜாதகம். கைரேகையில் இந்த புத்தி ரேகை சரியில்லாமல் இருக்கும், சின்ன புத்தியாக இருக்கும், இல்லைன்னா உடஞ்சிருக்கும், இல்லைன்னா சங்கிலி மாதிரி இருக்கும். நல்ல சரியில்லாத புத்தி ரேகை இருக்கும் பொழுது வாழ்க்கையில் தாழ்வு வருவதற்கு, குழப்பம் வருவது, என்ன செய்யணும்னு தெரியாது சார். இதான் ஒரு முக்கியமான பாயிண்டே தான். ஒரு சில பேர் கைரேகை நல்லா இருக்கும். கைரேகை நல்லா இருந்தால் ஜாதகம் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்து விடுவார். ஜாதகம் என்பது வாழ்க்கையினுடைய ஒரு நிலைப்பாட்டு பாதை. இப்படி தான் போகும், இவ்வளோதான் அப்படின்னு பிறந்த நேரத்தை வச்சு கணிக்கக்கூடியது. ஆனால் கைரேகை இருக்கு இல்லையா, இப்போ கரெக்ட்லி நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதுலேயும் முக்கியமானது, எல்லா ரேகையிலையும் ஒரு முக்கியமானது தலை ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை. உங்களுடைய மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கொண்டு சிந்தனை, செயல், வெற்றி வாய்ப்பை காட்டக்கூடியது இந்த தலை ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை. விதி ரேகை கூட சரியில்லைனா கூட புத்தி ரேகை பலமாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்தே தீருவார்கள். ஜாதகத்தை பொறுத்தவரும் லக்னம், லக்னாதிபதி, அது சரியா இல்லைன்னா ராசி அதிபதி, புதன் நல்லா இருக்கணும், சனி நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரன் மனோகாரகன், அவர் மனசு நல்லா இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும். சூரியன் புகழ் அடைய வேண்டும், புகழ் உச்சிக்கு வர வேண்டும் என்றால் சூரியன், லக்னத்துக்கு காரக கிரகமே சூரியன் தான். அதனால சூரியனும் நல்லது. இதை எல்லாத்தையும் கான்செப்டை பார்த்து ராஜயோகமான ஜாதகமே இருந்தாலும், சார் நான் பார்க்குறேன் சார், ஜாதகம் நல்லா இருக்குது, ராஜயோகமாக இருக்குதுன்றாங்க, கையில் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும், அப்பட்டமாக தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் சரியாக முயற்சி பண்ணலன்னா இந்த புத்தி ரேகை ஒரு குழப்பமாக இருக்கும், உடைபட்டுருக்கும். அதாவது ஜாதகமும் சரியாக இருக்கணும், கைரேகையும் சரியாக இருக்கணும், நீங்களும் முயற்சி பண்ணணும். இது 3ம் சேரும் பொழுதுதான் வாழ்க்கையில் உயர்ந்த வெற்றி, உயர்ந்த புகழ், உயர்ந்த செல்வம் எல்லாமே வேலை செய்யணும்னா இதுதான். கையில் உள்ள மெயின் தலை ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை சரியாக இருக்கான்னு பாருங்கள். சரியாக வேலை செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்களை பற்றி கவலை இல்லை. பாதி பேர் 50% பேர் வாழ்க்கை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜாதகம் நல்லா இருக்கும், கைரேகை சரியில்லாமல் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கஷ்டமாக இருக்கும். அதை எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும், நம்ம மாற்ற முடியும். விதியை கூட மாற்ற முடியும், புத்தியை மாற்ற முடியும். நம்மளுடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையில் எப்படி உயர வேண்டும் என்பதை தெரிந்து
அதாவது திட்டம் போட்டு வாழ்க்கையை மூவ் பண்ணோம்னா வாழ்க்கையில் இந்த கைரேகை, இந்த தலைரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை மாற ஆரம்பிக்கும். அதில் உடைவு வரும் பொழுது எந்த வயசில் உடைவு வருதோ அந்த வயசில் உங்களுக்கு பிரச்சனை வரும். சங்கிலி மாறி இருந்ததுன்னா மனசு அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். தீவு வந்ததுன்னா மனநலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த ரேகை நல்லா இருந்தது சார், நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா டாப் பொசிஷன் வந்துடலாம். ஜாதகமும் நல்லா இருக்கணும், கைரேகையும் நல்லா இருக்கணும், அப்போ வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. ஜாதகம் சரியாக இல்லை, கைரேகை நல்லா இருந்தால் அவங்க முயற்சி பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? கைரேகை தான் மெயின். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறத காட்டக்கூடியது கைரேகை. ஒரு சில பேருக்கு ராஜயோகமான ஜாதகம் இருந்து வாழ்க்கையில் உயரவில்லை. அதே மாதிரி ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் பிறக்கிறாங்க, 2 பேரில் ஒருத்தர் ராஜயோகமாக இருக்காங்க, ஒருத்தர் சரியில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் கைரேகை பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எதனால் அந்த மாதிரி ஆயிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த புத்தி ரேகை 2 புத்தி ரேகை இருந்தால் 2 வாழ்க்கை. புத்தி ரேகையில் கிளை இருந்ததுன்னா பல புத்தி திறமையாக வேலை செய்யுது, சிந்தனை நல்லா இருக்கு, வாழ்க்கையில் உயர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இறங்கியிருக்குன்னா கற்பனை சுரந்து சார்ந்த துறையில் வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. மேலே லைட்டாக புதன் பக்கம் இருக்குன்னா பணம் சம்பாதிக்கிறதுலேயே அவங்க குறியாக இருப்பாங்க. இந்த புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தலை ரேகை தான் மெயின். ஜாதகத்தை பொறுத்தலும் புதன் நல்லா இருக்கும். புதன் நல்லா இருந்தால் புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் வென்று விடுவார்கள். லக்னம், லக்னாதிபதி புதன், சந்திரன் இவங்க நல்லா இருந்தாங்கன்னாவே மித்த கிரகம்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் கையில் ஜாதகத்தில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். கையை பொறுத்தவரை எடுத்த உடனே என்ன பண்ணுறீங்க, இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்கள். புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருந்தால் தான், உடம்பு சக்தி நல்லா இருந்தால் தான் புத்தி நல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு மெயினான காரணம் இந்த ஒரு ரேகை நல்லா இருந்தால் போதும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம்னு சொல்கிறதுக்கு காரணம், உடல் நலம் நன்றாக இருக்கும் பொழுது தான் இந்த புத்தி ரேகை நல்லா வேலை செய்யும். உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கும்போது புத்தியிலையும் பாதிப்பு வரும். மனம் குழம்ப ஆரம்பிக்கும். உடம்பு சரியில்லைங்கும் போது மனசு குழம்ப ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த தலை ரேகை முக்கியமாக கைரேகையும் பார்க்கணும், ஜாதகத்தையும் பார்க்கணும். வாழ்க்கையில் நான் எப்போ உயருவேன் அப்படின்னா இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, விதி ரேகை காட்டும், சூரிய ரேகை காட்டும், புகழை சூரிய ரேகை காட்டும். கை ரேகை என்பது இப்போதைக்கு நீங்கள் கரண்ட்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறத பார்த்துடலாம். ஜாதகத்தையும் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% தெரியும். இன்னொரு 50% உங்கள் முயற்சி எப்படி இருக்குது, உங்களுடைய மனம் எப்படி இருக்குது, உங்களுடைய மூளை எப்படி இருக்கிறது, உங்களுடைய செயல் எப்படி இருக்கிறது கைரேகை பார்த்தோம்னா அப்பட்டமாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் எதுவுமே இருக்காது, சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. கையில் நல்லா இருக்கும், கையில் ராஜயோகமாக ஆயுள் ரேகை நல்லா இருக்கும், புத்தி ரேகை நல்லா இருக்கும், இருதய ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை இருந்து ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்ட குறி இருந்து அவர் ராஜயோகமாக இருப்பாங்க. ஜாதகத்தில் பார்த்தாக்கா சாதாரணமாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஜாதகம் என்பது பொதுவானது. ஒரே நேரத்தில் 1000 பேர் பிறந்தாலும் ஒரே ஜாதகம் தான் எழுத முடியும். ஆனால் அந்த 1000 பேருக்கும் கைரேகைகள் மாறுபடுகின்றன. கையில் இப்போ நீங்கள் என்னென்ன தான் செய்ய முடியும், உங்களுக்கு என்னென்ன பிராப்தம் இருக்குது. ஒரே நேரத்தில் 10 குழந்தை பிறந்தது, 2 குழந்தை பிறந்தது, 1000 குழந்தை பிறந்தாலும் ஒரே ஜாதகம் தான் எழுத முடியும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் கைரேகை பொறுத்தவரை தனியாக மாறிடும். அதுக்கு தான் நம்ம ஆதாரில் கைரேகை வைக்கிறோம். திருடு இது மாதிரி போகும்போது கைரேகை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க யார் என்னங்கிறது. ஒரு சில பேர் மாறவே மாறாது. ஆனால் இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா, பெருவிரல் ரேகை மாறாது, பிறந்ததுலேருந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் கை ரேகைகள் இருக்குல்ல, இது உங்களுடைய மூளையின் செயல்பாட்டை காட்டக்கூடியது. நீங்கள் திறமையாக கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா இந்த கைரேகையை மாறும். அந்த கையில் இருக்க கட்டவர்களுடைய ரேகை மாறாது. ஆனால் கை ரேகைகளில் ஒரு சில ரேகைகள் மாற ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவது கைரேகை. ஜாதகத்தையும் பாருங்கள், கைரேகையும் பாருங்கள், ரெண்டையுமே பாருங்கள். நான் சொல்கிறதுடைய கான்செப்ட் இதுதான். உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தவங்களை பற்றி கவலையே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் சார், ஜாதகம் நல்லா இருக்குன்றாங்க, உங்கள் என் கையை பாருங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி சொல்கிறேன், நீங்கள் ஜாதகத்தையும் பாருங்கள், கைரேகையும் பாருங்கள். ஜாதகம் என்பது வாழ்க்கை பாதையை காட்டக்கூடியது. கைரேகை என்பது இப்போது நீங்கள் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சியும் வேண்டும். கைரேகை, ஜாதகம், உங்களுடைய முயற்சி, இது மூணும் சேரும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தே தீர்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம். இப்போ
இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி அவர்களும் பயன்பெறட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.